நீதி மட்டுமே நிலையானது. அதாவது தம்பி, இப்ப இடையில ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஓலா யூபர்ல இல்ல ஓட்டுறாங்கல்ல, ஆப்புகள்ல, இதுல ஓட்டுறவங்க வந்து இப்போ வந்து பைக் டாக்ஸியை வந்து நிறுத்தணும். அதனால எங்க வந்து சிங்கிளா போறவங்க ஆட்டோல வரமாட்டேங்கிறாங்க, சிங்கிளா போறவங்க எல்லாம் வந்து பைக்ல போயிடுறாங்க, அதனால எங்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு, அதனால அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்ன்ற முறையில உங்ககிட்ட பாக்குறேன், இது வந்து அவங்களுடைய கோரிக்கை சரியா இல்ல வந்து இது வந்து தவறான கோரிக்கையா சரியான கோரிக்கையா? அதாவது வந்து நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன், ஆனாலும் கூட மற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்டாண்ட்ல உள்ளவங்க, ராபிடோ ஓலா ஊபர் ஓட்டுறவங்களுடைய அந்த கருத்துல வந்து எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா வந்து இதுவும் பொழப்பு தான், அதுவும் அவங்களும் வேற பொழப்புக்கு தான் வந்து ஓட்டுறாங்க. சரி, ஏன்னா அவங்களுடைய பொழப்புல நம்ம மணாலி போடக்கூடாது. ஒருத்தன் பைக்ல தான் போவோம்னு சொல்லி விருப்பப்பட்டானா அவன் பைக்ல தான் போவான், ஆட்டோல போக மாட்டான். ஏன்னா ஏன் அவன் பைக்ல போறான்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பைக்ல வந்து 40 ரூபா வருது, ஆட்டோல 120 ரூபா வருது. உதாரணத்துக்கு நானே கடையை மூடிட்டு பெரும்பாலும் இதுலதான் வருவேன், பைக்ல தான் வருவேன். 40 ரூபா 44 ரூபா இல்ல சில நேரம் 50 52 ரூபா. அந்த டைமிங் மாறும்போது அந்த ஆட்டோ அந்த வண்டிகள்லாம் குறைவா வரும்போது அது வந்து 60 ரூபாய்க்கு மேல கூட வரும். 60 ரூபாய்க்கு மேல அது வரும்போது நம்ம ஆட்டோவை பார்த்தோம்னா அது வந்து 150 ரூபாய்க்கு மேல காட்டும். அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் மக்கள் வந்து எப்பவுமே எது வந்து ரேட்டு கம்மியா இருக்கு, சீப் அண்ட் பெஸ்டா இருக்குன்னா மக்கள் கிட்ட வந்து ரொம்ப பிரபலமாகும். அது ஒண்ணு பாக்குறாங்க. ரெண்டாவது, ஆட்டோவாவது கொண்டு வந்து சேர்க்கறது கொஞ்சம் லேட் ஆகும். சில சந்து பொந்துல ஆட்டோவால போக முடியாது. ஒரு வீடு வந்து ஒரு சின்ன ஒரு சந்து உள்ள இருக்குன்னா பைக்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, கூட்டு போயிட்டு அந்த வீட்டு வாசல்லே இறக்கி விட்டுறாங்க. ஆனா ஆட்டோவால அப்படி போக முடியாது. மெயின் ரோட்டை நிப்பாட்டிட்டு பாயனால உள்ள எல்லாம் வர முடியாது, வண்டியை திருப்ப முடியாது, அப்படி இறங்கி போயிருங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதானே புக் பண்றாங்க. இல்ல சொல்ல வரேன், சில பேருக்கு முடியாது இல்ல, சில பேரால அந்த டிஸ்டன்ஸ் தனியா சிங்கிளா ஒருத்தன் வரான்னு சொன்னா ஒரு பைக் போட்டு தான் போவாப்ல, நேரத்தையும் கருதி அமௌண்டையும் கருதி. ஃபேமிலி ரெண்டு பேருக்கு மேல அப்படின்னு சொன்னா அவங்க கம்பல்சரி வந்து ஆட்டோல அப்படிங்கிற பட்சத்துல வந்து இப்ப காருக்காரங்க கூட இப்படி நினைக்கலாம்ல, ஆட்டோ அதிகமா வருவதனால அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு இல்ல. இவங்களே வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்ன இந்த பைக் டாக்ஸி எல்லாம் வரதுக்கு முன்னாடி சேர் ஆட்டோங்களோட மோதிக்கிட்டு இருந்தாங்க, தெரியுமா? ஆட்டோ ஒரு இடத்துல இந்த எங்க ஆட்டோ வேலைக்கு ஆகல. வட சென்னை எல்லாம் வந்து இந்த சாதா ஆட்டோ இருக்குல்ல, சாதா ஓட்டுறாங்கல்ல, ஆப்ல எல்லாம் சேராம அவங்க வண்டி ஓடவே ஓடாது. காரணம் அங்க எல்லாமே ஜாயிண்டா ஒவ்வொரு இடத்துக்கும் பல இடங்கள்ல வந்து ஆட்டோக்காரங்களுக்கும் இந்த ராபிடோ ஓலா ஓட்டுறவங்களுக்கும் பிரச்சனை. நீ வந்து இங்க வந்து அழகா வந்து புக்கிங் பண்ணி தூக்கிட்டு போயிடுற, எங்களுக்கு வர முடியாது, நீ அங்க போடு, இங்க போடாத, இங்க ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டுக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து போய் இருக்குது. அது நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, புக் பண்ணி போறவன் ஆட்டோல வரமாட்டான், புக் பண்ணி போறவன் புக் பண்ணி தான் போவான். ஆமா, நீ இந்த இடத்துல வந்து நீ அவனை தடுத்தாலும் அங்க வந்து என்ன பண்ணுவான், புக்கிங் போட்டு போவான். அதனால வந்து ஒருவருடைய தொழில வந்து இதனால வந்து நம்முடைய தொழில் வருமானங்கள் குறைவானா அப்படிலாம் கிடையாது. இல்ல, நவீனமயமாக்கல் இதை நோக்கி நம்ம சமாளிச்சுதான் போவோம். இப்ப நாங்க வியாபார சமூகமா இருக்கிற என்னை மாதிரி ஆட்கள், இங்க பக்கத்துல இங்க பிரியாணி கடை வச்சிருக்கேன், பக்கத்துல ஒரு பிரியாணி கடை வந்து நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்கெல்லாம் வந்து கடவுள் குறைஞ்சு ஹவுஸ் ஓனர் போய் மறக்க முடியுமா? அது அவனுக்கு என்ன இறைவன் வந்து விதிச்சிருந்தாலும் அது அவனுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த பைக் டாக்ஸி ஓட்டுற நிறைய பேர் வந்து ஒரு டைம் பாஸுக்கு ஓப்பனா சொல்றதா இருந்தா பெண்கள் வந்து அதுல அதிகமா புக் பண்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து நிறைய இளைஞர் பட்டாலும் வந்து அதுக்காக இன்னும் சொல்ல போனா வந்து பைக் டாக்ஸி வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் வந்து பெண்கள் அப்படி புக் பண்ணி போற மாதிரி தெரியும். நிறைய போறாங்க. பெண்கள் பைக் இருக்குல்ல, பிங்க் பைக், அது புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ரெண்டாவது வந்து அந்த பைக்குகள் வந்து ரொம்ப குறைவு. பெண்கள் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறது ரொம்ப குறைவு. மெஜாரிட்டி பசங்க ஓட்டுறதா அதிகம். சரி, அப்படிங்கிற அதனால தானே இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களை பாக்குறோம், இங்க சிலம்பஸ் நடக்குது. அப்ப அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த பைக் டாக்ஸி அந்த பெண்களுக்காகத்தான் நிறைய பேர் இல்லப்பா. பெண்கள் நம்ம எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இந்த பஸ்ல நமக்கு ரொம்ப கால் வலிக்கும், ரொம்ப தூரம் போக வேண்டிய இது இருக்கும். அப்போ ஒரு லேடிஸ் உட்கார்ந்து இருக்கும், அது பக்கத்துல நம்ம போய் உட்கார்ந்துட்டோம்டா அது அப்படியே கருப்பே பறி போன மாதிரி, நீ அக்கா தங்கச்சி கூட போறக்கலையா அது இதுன்னு சொல்லி ஒரே குய்ய முய்யான்னு கத்தி எல்லாரும் நம்மள அடிக்க வந்துருவானுங்க, எப்படா உட்கார போச்சு அப்படின்ட்டு. இப்பெல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கு. நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், அந்த லேடிஸ் வந்து என்ன செய்யும், பஸ்ல நம்ம பக்கத்துலயே உட்காந்துக்கிறோம். இப்ப வந்து அந்த சூழல்லாம் மாறி போச்சு. அந்த லஜ்ஜைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெட்க உணர்வு, அது வந்து பெண்கள்கிட்ட வந்து காரணம் அவங்க அந்த காலம் பொத்தி வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க வேலை வெட்டி அதுன்னு போற வராங்க, எல்லாரோட சகஜமா பழகுறாங்க, கொள்றாங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி போயிடுச்சு. அப்படின்னும் போது பைக்ல போறது கூட ஒரு சகஜமானதுதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த சீனை அப்படி காட்டுது. இந்த பைக் இதுல ஓட்டுறதுலயே வந்து இவங்க என்ன சொல்றாங்க, முற்றிலுமாவே அந்த பைக்கை தடை செய்யுங்கன்றாங்க ஆட்டோக்காரங்க.
அதுதான் அது பெரும்பான்மையான ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கையா வந்து இருக்குது. ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல, பீச்ல, பார்க்ல ஆட்டோ போட்டு நைட்டு அங்க தூங்கிட்டு காலையில வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனாலும் கூட வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து அவங்களுக்கு ஏதாவது நியாயமா தரலாமே தவிர நம்ம தரப்புல வந்து நடுநிலையே சிந்திக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்களுக்கு இந்த அவன்கிட்ட போய் கேளுங்களேன், பைக் டாக்ஸி ஓட்டுறவன போய் கேளுங்களேன், ரொம்ப அழுது சொல்லுவான். என் வீட்டுல இவ்வளவு வருமானம் இருக்குது, என்னால வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஏதோ நான் என்னுடைய வருமானத்துலதான் நான் வந்து முயற்சி பண்ணி ஓட்டி நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு அவனுடைய சூழ்நிலை இருந்து போய் பார்க்கும் பொழுது நானும் கேட்டிருக்கேன், ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால எனக்கு இவங்களுடைய கோரிக்கையில வந்து உடன்பாடுல முழுவதுமா தடை செய்யணும். என்ன பண்ணணும்னா இப்ப கேரளாவுல வந்து புதுசா கொண்டு வந்துருக்காங்க எல்லோ போர்டு போட்டு முறைப்படுத்தணும். அந்த மாதிரி முறைப்படுத்தினீங்கன்னு சொன்னா அது கேட்க முடியாது. அப்ப அந்த மாதிரி முறைப்படுத்தி நம்ம அதை வந்து அனுமதிக்கும் பொழுது அதுல யாருக்கும் எந்த விதமான ஒரு கேள்வி என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒயிட் போர்டுல இப்ப ஆட்டோக்காரர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படித்தான் இருக்குது. நாங்க வந்து வண்டிக்கு எஃப்சி பண்றோம், இன்சூரன்ஸ் பண்றோம், வருஷத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு தொகை வந்து நாங்க கொடுத்து அதை மெயின்டைன் பண்றோம். ஆமா, செலவுகள். பைக் ஓட்டுறவனுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல, அவன் சொந்த பைக் தான், சொந்த யூஸ்க்கு அதான் ஓட்டிக்கிறான். சம்பாதிக்கணும்னு சொன்னா அந்த ஆப்ஸ் ஓபன் பண்ணிட்டு சவாரி ஏத்திட்டு போயிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு எந்த விதமான இதுவும் இல்லையே. அதனால அவங்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒயிட் படம் தூக்கிட்டு எல்லோ படம் மாத்துங்க அதுக்குன்னு சொல்லி தனியா வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து வைக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சக்கூடிய முறைப்படுத்தணும், அவ்வளவுதான் முறைப்படுத்தணும். மற்றபடி அது ஓட்டிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து ஆட்டோ டிரைவருக்கு அவங்களாலே எங்க பொழப்பு போகுது, நாங்க இப்படி காரணம் இவங்களும் ஒரு முறையான ஒரு கட்டணத்துக்கு வர்றது இல்லை. இவங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து இங்க இருந்து கிண்டிக்கு போகணும்னா அந்த காலத்தெல்லாம் வந்து நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே 300 ரூபா இல்லாம வர மாட்டாங்க. ஆமா, அந்த 300 ரூபான்றது இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் மதிப்பு மாதிரி, புரியுதா? அதாவது 2000 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஏர்போர்ட் சவாரிக்கெல்லாம் குறைஞ்சது அந்த காலத்திலேயே எனக்கு தெரியும் 500 ரூபாய் இல்லாம வரவே மாட்டாங்க மினிமம் சார்ஜ். நான் சொல்றது 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. காரணம் எங்க அத்தா வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க கொள்வாங்க, நாங்க ஏத்திக்கிட்டு போயிருக்கோம் வந்திருக்கோம். அந்த நேரங்களை வச்சு சொல்றேன் 500 ரூபாய் அந்த காலத்துல பெரிய காசு. அந்த காலத்துல 500 ரூபாய் இல்லாம வர மாட்டான். அந்த 500 ரூபான்றது இப்ப 2000 ரூபாய்க்கு மேல மதிப்பு. அப்போ இன்னைக்கு என்னன்னா இதுல போட்டா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரொம்ப குறைவா வந்து ரொம்ப ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு வருதுன்னா 280-300 தான் வருது அதிகபட்சம் ஆட்டோலாம் அவ்வளவுதான் வருது. அப்போ எது மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும், என்ன அதிகபட்சம் அந்த ஆட்டோல ஏறிட்டு ஏர்போர்ட்னும் போது சில ஆட்டோ டிரைவருங்க பாய் ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுங்க, 50 ரூபா சேர்த்து கொடுவாங்க. அது அவங்கள மனமும் வந்து சில பேர் கொடுத்துடுறாங்க, புரியுதா? இல்லாட்டி அந்த ஆப்லயே வந்து டிப்ஸ் எல்லாம் காட்டுது இல்ல, அதை டச் பண்ணி என்ன செய்யறாங்க, அவங்க ஏற்றிட்டு போயிடறாங்க, ஏதோ சுமூகமா போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஆட்டோ டிரைவர்களுக்கும் பேசஞ்சர்களுக்கும் ரொம்ப தகராறு நடக்கும், அடிச்சு பெறலுவாங்க சில பேர். காரணம் அவன் ஒண்ணு ஏறுற இடத்துல ஒரு ரேட்டு பேசி ஏறி உட்கார வச்சிருவாங்க. இறக்கி விடும் போது நான் 150 ரூபா தான் கேட்டேனோ, இல்லை நான் 100 ரூபாய்க்கு தான் நான் உன்கிட்ட பேசினேன், 2 பேரும் என்ன செய்வாங்க அடிச்சு உருளுவாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனா இப்ப இந்த ஆப்புகள்லாம் வந்த பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்ல, ஒரு சுமூகமான நிலவுறதை நம்ம பாக்குறோம். பிரச்சனைகளும் நடக்குது நிறைய இடங்கள். அதாவது வந்து இப்ப பிரைவேட் கார்பரேட் கம்பெனிகள் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோ வேணா நீங்க ரோட்ல வந்து பாப்பீங்க. ஆமா, பார்த்து கூட்டிட்டு வரணும்பா. இவரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு புக் பண்ணிடுவாரு. சரி, அவன் ஆட்டோக்காரன் வந்து வீட்டு வாசல்ல 1/2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு பாத்ரூம் போவாரு, பல்லு விளக்குவாரு, சாப்பிடுவாரு. இந்த வந்துட்டேன் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம். அப்ப எவ்வளவு இவனுடைய நேரத்தை நீ சாப்பிடுறீங்க, அந்த நேரத்துல அவர் இன்னொரு சவாரி பாத்துருவாரு. ஆமா, அப்ப இந்த மாதிரியான காலகட்டம் வாடிக்கையாளர்களுக்கு தான் ரொம்ப சுலபமான முறையில் இன்னைக்கு ஆகி போச்சு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ஒரு 10 கிலோமீட்டருக்கு போறோம்னு வைங்களேன், ஒரு நார்மலான ஒரு ரேட்டு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, 2 பேரும் உடன்பட்டு வரக்கூடிய ரேட்டு 10 கிலோமீட்டருக்கு வந்து 250 ரூபா நியாயமான ரேட்டு. ஆனா இந்த 250 ரூபா வந்து இந்த ஆப்ல கொடுக்குறாங்களா சொன்னா கொடுக்க மாட்டாங்க. 10 கிலோமீட்டருக்கு 160 ரூபா 120. அப்ப எவ்வளவு பெரிய வயிற்றுச்சல். இப்ப கேஸ் என்ன ரேட் ஆகுது, பெட்ரோல் என்ன ரேட் ஆகுது, டீசல் என்ன ரேட் ஆகுது. அப்ப இங்க இருந்து போகணும், டிராபிக்ல போகணும். அப்ப இவ்வளவு நானே ஆதப்பாக்கத்துல இருந்து வருவேன், எனக்கே இதா இருக்கும். சில சமயம் 210 ரூபா தான் வரும், 205 ரூபா தான் வரும். அப்ப ஆட்டோக்காரர்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஸ்டமர்களுக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் ஆயிருது. 2 பேருக்கு மத்தியில பரஸ்பரம் ஏற்படும் சொன்னா 2வது அதிகமா கேட்க மாட்டாங்க ஆட்டோக்காரங்க. கிலோமீட்டருக்கு ஒரு 25 ரூபா 20 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற உடன்பாட்டுக்கு வரும்பொழுது காம்ப்ரமைஸ் சேருவாங்க. சில கஸ்டமர் வந்து ஒரு ஒத்த ரூபா கூட தர மாட்டாங்க. இல்ல இதுல வந்து இன்னொன்னு வந்து அந்த காலத்துல எம்டி அடிப்பாங்க.
வண்டியை ஓட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டே போவாங்க, சுத்திக்கிட்டே கிடப்பான். சில சமயம் சவாரி வரலான்னு புலம்புவான். ஏன்னா எங்க கடை பக்கத்துல ஆட்டோக்காரங்களா வந்து நிப்பாங்க, தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. அதுல என்ன ஆட்டோ வச்சு வெறும் எம்டி தான் போய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், சுத்திக்கிட்டே என்ன எதுவுமே சவாரி வரல. எம்டி ஓட்டுறதுக்கு தான் உங்களுக்கு ஏர்போர்ட் போட்டு 500 வாங்குறாங்க தெரியுதா? போகும்போது திருப்பி வரும்போது எம்டியா வரணும், சேர்த்து வாங்கிடுவாங்க அப் அண்ட் டவுன். அந்த காலத்துல எல்லாம் இதான் கணக்கு. இப்பதான் நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. அப் அண்ட் டவுன் சேர்த்து வாங்கிடுவாங்க. ஒரு தூரமா ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா திருப்பி கஸ்டமர் வருதோ இல்லையோ, அதனால அப் அண்ட் டவுன் சேர்த்து என்ன செஞ்சுறாங்க, அந்த அமௌண்ட் வாங்கிடுறாங்க. அந்த எம்டி ஓட்டுற பிரச்சனை இப்ப இந்த ஓலா யூபர் இதெல்லாம் வந்த பிறகு ஆட்டோக்காரங்களுக்கு இல்ல, அதுல இருக்கிறவங்களுக்கு உடனே அடுத்து புக் ஆயிடுது. எதுதான் நம்மளுக்கு தோதா இருக்கோ அதை பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம இறுதியா அந்த மயிலை மீடியா சார்பில் கேட்டுக்கிறது என்னன்னா, அந்த 2 வீலர் ஓட்டுறவங்க அது கண்டிப்பா தேவைப்படுது. காரணம் ரொம்ப பேர் சந்து பொந்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது விலை மலிவா போகணும்னு நினைப்பாங்க. அவனால ஒரு 150 ரூபா சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், 150 ரூபா கொடுத்தா அவனால போக முடியாது, 50 ரூபா கொடுத்தாதான் அவனால போக முடியுன்ற நிலைமை இருக்கிறவங்களுக்கு 2 வீலர் உடைய சர்வீஸும் தேவைப்படுது. அதனால பைக் டாக்ஸி சர்வீஸையும் தடை பண்ணக்கூடாது. ஆனா அதை முறைப்படுத்தணும். நம்ம முறைப்படுத்தி என்ன செஞ்சிடணும், அவங்களுக்குன்னு ஒரு முறையா வந்து எல்லோ போர்டு கொடுத்து, ஹெல்மெட் கொடுத்து, அந்த மஞ்சள் ஹெல்மெட் கொடுத்து முறையா வந்து செஞ்சுட்டா வந்து என்ன இருக்கும், யாருக்கும் பிரச்சனை இல்லாம போயிடும்.